Hi friends, welcome to Food Channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான மீன் கறி எப்படி பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கிழங்கு கூட மீன் கறி பார்த்தோம். இந்த மீன் கறி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சுவையான மீன் கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். மீன் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், நல்ல மிளகு, பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள் தூள், வத்தல் தூள், மல்லித்தூள், உப்பு. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மீனை வந்துட்டு ஒரு அரை மணிக்கூர் உப்பும் மஞ்சளும் சேர்த்து தண்ணியில் நல்லா ஊற போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாறை மீனில் ஒரு பூச்சி பாறைன்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கறி வைக்கிறதுக்கு எந்த வெரைட்டி ஃபிஷ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்ல வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துடலாம். புளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுக்கணும். இப்போ அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே நல்லா ஆற விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்தது எல்லாத்தையும் மண் சட்டியில் மாற்றியாச்சு. மீன் கறியை எப்போவுமே மண் சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அந்த கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் இந்த கிரேவி வந்து கட்டியாக தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே மீன் கறி வைக்கும்போது கறி கொதிச்சதுக்கப்புறம் மீன்லாம் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க மீன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை வேக விடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக மணம் வருதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இது மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ரொம்ப கட்டியாக கிடச்சிருக்கு. நம்ம சேர்த்த மீன்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி மீன் கறி வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் கறி அன்னைக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும், மறுநாள் சாப்பிட அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.